நான் உங்கள் அக்னி. வணக்கம். முக்கிய செய்தி: தமிழ்நாட்டில் லாரி வாடகைகள் உயர்த்தப்படுகிறது. 15ஆம் தேதி, வர்ற 15ஆம் தேதி 10/6 நாமக்கல்லில் லாரி முதலாளிகள் சங்கம், லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தன்ராஜ் அவர்கள் தலைமையில் கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் என்ன பேசப்பட்டதுன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் டீசல் விலை அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் எங்களால் வாகனத்தை ஓட்ட முடியல. அதற்காக நாங்கள் மத்திய அரசின் நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்துறையில் அமைச்சகம், அதை சார்ந்த அமைச்சர் எல்லாம் இதை பரிசீலனை பண்ணி டீசல் விலையை குறைக்கணும், டோல்கேட் கட்டணம், சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவாக அவங்க தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 25% உயர்வால், வாடகை உயர்வால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த லாரி வச்சிருக்கிறவங்களுக்கு டயர் உள்பட, உதிரி பாகங்கள் உள்பட அனைத்தும் விலையேற்றம் நடக்கும். இரண்டாவது, காய்கறி ஏற்றக்கூடிய வாகனங்கள் அல்லது வீட்டிற்கு நவீனமான எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடியவர்கள், நாம் உடை, செருப்பு அணியக்கூடிய இத்தனை விஷயங்களும் இந்த வாடகை உயர்வால் அதிகப்படியாக நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இதனால் இன்னும் ஒரு படி மேலே சொன்னால், ஆட்டோ கட்டணம் உயரும். பள்ளி குழந்தைகளை ஏற்றிட்டு போகிற சாதாரண எளிய மக்கள் ஒரு வாடகை ஆட்டோவை வச்சு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அது ஏறும். மேக்ஸு பள்ளி குழந்தைங்களை ஏற்றிட்டு போகிறது ஏறும். அதே போல் பள்ளி வாகனங்களுக்கு கட்டண உயர்வு ஏற்படும். தனியார் பஸ்ஸு கட்டண உயர்வை ஏற்படுத்துவார்கள். இதில் பொதுமக்கள் தான் அதிகமாக சுமைகளை தாங்க வேண்டிய சூழ்நிலை. இதை தமிழ்நாட்டினுடைய தமிழக முதலமைச்சர் கொஞ்சம் கணக்கில் எடுத்து மத்திய அரசுக்கிட்ட பேசணும். இப்படியே டீசல் விலை ஏறிக்கிட்டே போனால் என்ன பண்ணுறது? மக்கள் பாதிப்பாங்க, பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால் காய்கறி விலையிலிருந்து அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விலை ஏற்றம் நடக்கும். இதை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசை இவர் நேரில் போய் கேட்கணும். இந்த கனரக வாகனத்துக்கெல்லாம் ஜிபிஎஸ்ன்னு ஒரு கருவி, அதை பயன்படுத்தணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு இந்தியா பூரா அதை அந்த லாரியில் கனரக வாகனத்தில் பொருத்தினாங்க. தமிழ்நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பல பேர் கான்ட்ராக்ட் விட்டு அந்த கருவிக்கு தாறுமாறாக விலையை கொண்டு போனாங்க. அதாவது 8,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருளை 16,000 கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி கணக்கில் இல்லாமல் சரியாக கொண்டுட்டு போனாங்க. அதனால் லாரி முதலாளியெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, இந்த விலையை குறைங்கன்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. அமைச்சர் ஏற்கனவே ஒரு தகவல் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, நான் ஒரு 10 கம்பெனியை கூப்பிட்டு பேசினேன், எல்லாம் சரியாயிருச்சு, விலை குறைச்சிட்டாங்க, இனிமேல் லாரிக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டார். ஆனால் இன்னும் விலை குறைந்த பாடு இல்லை. அதை தன்ராஜ் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் அதை நடவடிக்கை எடுக்கணுன்றாரு. இப்போ இதை விட இன்னொரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற வாகனங்கள், வெளி மாநிலத்துக்கு போன வாகனம், இந்த கருவி இல்லாமல், ஜிபிஎஸ் கருவி இல்லாமல் பல வாகனங்கள் அங்கே பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதை இன்னும் விடுவிக்கலை, அனுப்பலை. அதற்கு இவர் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். இது உடனடியாக அந்த வாகனத்தைலாம் பேசி எங்கள் ஊருக்கு அனுப்புங்க, நாங்கள் குறைஞ்ச விலையில் கொடுத்தா ஜிபிஎஸ் கருவி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த அமைச்சர் இதை நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக எடுப்பார். ஏன்னு கேட்டால் அவரும் சேலத்துக்காரர், தன்ராஜ் மாநில தலைவர், அவரும் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவரும் சேலத்துக்காரர். ஏதோ ஒரு இடத்துல லிங்க் ஆகி ஏதோ அவங்களுக்குள்ளே பேசி ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. இதை விட வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய வாகனத்தினுடைய ஓட்டுநர்களை பல இடத்துல பல சித்திரவதை, அடிதடி, கொலை, வழிப்பறி, லோடை திருடுறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மற்ற மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் பேசணும். இந்த அமைச்சர் அவங்ககிட்ட பேசணும். பேசினாருன்னா இது ஓரளவுக்கு சரியாகும். இப்போ இந்த லாரி வாடகை உயர்வால் பலர் இன்னல்கள், பால் விலையிலேருந்து எல்லா விலையும் ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் மக்கள் அவதிப்படுவார்கள். இந்த அரசு இது உடனடியாக கவனித்து
டோல்கேட்டில் சுங்க கட்டண வரி குறைக்கணும், ஜிபிஎஸ் கருவி விலை குறைக்கணும், இந்த 25% வாடகையை இந்த அமைச்சர் கூப்பிட்டு பேசி ஏதாவது கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி லாரி முதலாளி சங்கத்தோட பேசணும். இதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா பொதுமக்கள் இந்த வாடகை உயர்வுன்னொன்னே அப்படியே வயிறாக அடிச்சுக்கிறாங்க. ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம பஸ்ஸில் போனோம்னா, ஆட்டோவில் போனோம்னா, காரில் போனோம்னா எல்லாமே வாடகை ஏறுமே. நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஹாஸ்டலில் படிக்குது. அங்கே ஹாஸ்டலுக்கு ஒரு 80,000 கட்டு 60,000 கட்டுன்னா இப்போ 1,00,000 ரூபா கேட்பாங்களா வருஷத்துக்கு? நம்ம எங்கே போகிறது, எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு சொல்லி மன உளைச்சலோடு இருக்காங்க. இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி மக்களும் புதிய அரசு வந்திருக்கு, நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த அரசு நம்பிக்கையோடு செய்யுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையில் சிஎம்டிஏ அப்படிங்கிற ஒரு அலுவலகம் இருக்குது. அந்த சிஎம்டிஏவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங்கெலாம் வந்து அதனுடைய அனுமதி பெறணும். அனுமதி பெறாமல் பில்டிங் கட்ட முடியாது. சாதாரண ஒரு சின்ன வீடுனா மாநகராட்சி அலுவலகத்தில் அனுமதி பெறணும். இந்த அனுமதி கோப்புகளை வந்து அமைச்சர் பார்வையிடுவார். கடந்த 10வது தேதி முதலமைச்சரோட 10 பேர் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அந்த 10 பேரில் ஒரு 9 பேருக்கு எந்த இடத்துல அவங்களுக்கு துறையை ஒதுக்குறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அது கொஞ்சம் நாள் ஆச்சு. அதையும் பண்ணாங்க. இப்போ இந்த கோப்புகள்லாம் அப்படியே தங்கியிருக்கு. இந்த பிரகாஷுங்கிற ஒருத்தர், அந்த சிஎம்டிஏனுடைய செயலாளர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோப்பெல்லாம் அப்படியே நிறுத்தி வைங்க, எதையும் வந்து சைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஒரு அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக அந்த கோப்புகள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு 3 நாளில் 130 அந்த ஃபைலுக்கு கையெழுத்து போட்டுறாரு. எல்லா இடத்துக்கும் கையெழுத்து போட்டு நீங்கள் எல்லாம் கட்டணம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாரு. இதில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்து போச்சு. இப்போ அமைச்சர் பார்வைக்கே போகாமல் இது நடந்ததுனால அமைச்சர் ரொம்ப கோவப்பட்டார். என்னடா நமக்கு தெரியாமல் நமக்கு வராமையே இந்த கோப்புகள் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்க, இது விடக்கூடாது இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை டிஆர்ஓவாக ரீப்ரமோட் பண்ணுறாங்க. நீ இப்படியா பண்ண, உன்னை பாடுறா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போய் அழுத்திவிட்டாங்க. இப்போ இதில் 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு அமைச்சர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அமைச்சருக்கே தெரியாமல் இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னா அப்போ என்ன அமைச்சர் பார்க்குறாரு? ஏன் அமைச்சர் இதை கவனிக்கல? இப்போ இது ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ பல கோடி ரூபாயை கைமாறுறதுக்கு இந்த தகவல் வந்து வெளியாகிறதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே பரவலாக போயிடுச்சு, தகவல் வெளியில் வந்துருச்சு. சரி, இன்னொரு விஷயம் எடுத்துக்குவோம். அடுத்தது டாஸ்மாக் கடையை தனியாருக்கு விட்றான்றாங்க. தனியாருக்கு விட்டால் டெண்டர் முறையில் தான் விடுவாங்க. மற்ற மாநிலத்தில் இருக்குது. ஜெயலலிதா பிள்ளை தனியார்கிட்ட இருந்த டாஸ்மாக் கடையை அரசே எடுத்து நடத்துச்சு. அதனால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிது. இப்போ டாஸ்மார்க்கு தனியார் எடுத்து நடத்துனாங்கன்னா அது டாஸ்மார்க் ஊழியர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பக்கம் வேலை கொடுத்தாகணும், அரசாங்க வேலை கொடுத்தாகணும். இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறான்னு தெரியல. அந்த ஃபைல் இப்படி பேச்சுவார்த்தையிலே நின்றுட்டுருக்கு. அநேகமாக இன்னும் கொஞ்ச நாளில் தனியாருக்கு ஏலம் மூலியமாக விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ பேச்சுவார்த்தையில் ஓடிக்கிட்டுருக்கு. கண்டிப்பாக விட்டுருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கல்லூரி பள்ளி பேருந்துகளில் அந்த டிரைவருக்கு வந்து வயசை நிர்ணயம் பண்ணல. அதில் கண்டக்டராக ஓடக்கூடிய ஆயமாளுகளுக்கு 50 வருஷத்துக்கு மேலே அந்த நடத்துனர் பணியை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போக்குவரத்து துறையில் இருக்குது. இது ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது ஒரு 60 வருஷம் வரைக்கும் கூட நடத்துனர் வேலை பார்க்கலாம். அந்த அம்மா பசங்களை பிள்ளைங்களை ஏற்றலாம், இறக்கலாம், வந்து டோரை சாத்தலாம். டிரைவரு வயசே நிர்ணயம் பண்ணல. இன்றைக்கி 60 வயசு 70 வயசில் இருக்கிற டிரைவர் பூராமே பள்ளி வாகனத்தை இயக்குறாங்க. இதுக்கு ஏன் இந்த அரசு வந்து ஒரு கட்டுப்பாடும் ஒரு விதியும் பண்ணாமல் இருக்குது? இதுக்கு வந்து அமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? அமைச்சரெல்லாம் இதை செய்வாரா? ஏன்னா பஸ்ஸை வந்து 40 வருஷ பஸ்ஸெல்லாம் ஓடிட்டுருக்குது. அந்த காலத்தில் ஹைதர் அலி காலத்தில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் ஓடிட்டுருக்குது. 15 ஆண்டுக்கு பிறகு ஒரு பஸ்ஸை உடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு 20 வருஷம் வச்சிங்களேன். 20 வருஷம் வச்சுக்கிட்டா அந்த பஸ்ஸினுடைய பாடி எப்படி இருக்கும், பிளாட்பார் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் பிளாட்பாரத்தை வந்து அந்த வேலை செய்கிறவர், பிளாட்பார் அடிக்கிறவர் போய் இந்த பக்கம் அது உடஞ்சிருக்கேன்னு சொல்லி உருவி அடித்தாருன்னா இந்த பக்கம் உடையும். அப்போ
இப்போ கல்லூரி பள்ளியும் என்ன பண்ணணும்னா, இவ்வளோ செலவு பண்ணணுமா, இந்த பக்கம் மட்டும் அதை 2 பலகையை அடிச்சு விடுங்கங்கிறோம், இந்த பக்கம் விட்ருங்கங்க, இந்த பக்கம் ஏறி பிள்ளைங்க குதிச்சுதுன்னா டபார்னு விழுவோம். இப்படி பள்ளி வாகனத்திற்கு வயசை நிர்ணயம் பண்ணுங்க. டிரைவர்களுக்கு டிரைவர் வந்து எல்லாம் கார்பரேஷனில் ஓடி போய் அவங்களுக்கு எது பென்ஷன் கிடைக்காம ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம்னா வந்து ஏதோ 10 5 சம்பாரிச்சோம்னா நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கலாம். யார்கிட்டையும் பிள்ளைங்க பசங்கிட்ட காசு கேட்க வேண்டாம், மனைவிட்ட காசு கேட்க வேண்டாம், ஏதோ 150 கை செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்டு தான் அவங்க வர்றாங்க 60 வயசுக்கு பிறகு. அங்கே வந்து வெளியில் வந்துட்டாங்க, இங்கே வந்து ஓட்டுநராக பணி செய்கிறாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 70 வருஷம் 75. பாருங்கள், இந்த அமைச்சர் அவர்கள் தயவுசெய்து கூர்ந்து கவனிக்கணும். ஒரு பள்ளி வாகனத்தில் எத்தனை இளைஞர்கள் வந்து வாகனத்தை இயக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து வயசானவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த அமைச்சர் பார்க்கணும். மேற்கொண்டு இந்த செய்தியை பார்க்கின்ற உங்களுக்கு நான் அன்பு கூர்ந்து இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை. இந்த லாரி வாடகை சம்மந்தமாக அமைச்சர் பேசுவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். லாரி முதலாளிகள் சங்கத்தோடு இணைந்து இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். ஜிபிஎஸ் கருவி வந்து விலையை குறைக்கணும். பல்வேறு மாநிலத்தில் இருக்கிற வாகனங்களை விடுவிக்கணும். அமைச்சர் செய்வார்னு பார்ப்போம். நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அக்னி.